யோபு 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பேசுகிறது நீதி என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது யோபு. யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய நண்பர்களிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்பது பழைய ஆத்துமாக்களுக்கு தெரியும், புதிதான மக்களுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளையை, கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாம் ஐஸ்வர்யவானாய் பணக்காரராய் இருந்தவர் தான் இந்த யோபு. இந்த யோபுவும் யோபுடைய குடும்பமும் நல்ல பெரிய பணக்காரர்கள், தேசங்களிலெல்லாம் பெரிய பணக்காரர். இன்னைக்கு சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் யார் பெரிய பணக்காரர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். இந்தியாவில் யார் பெரிய பணக்காரர்கள் என்று கேட்டால் சொல்லிவிடுவீர்கள். அவ்வளவு பெரியதான ஒரு பணக்காரர் திடீரென்று சாத்தானாலே சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டு கடைசியாக தன் சரீரத்தில் இருந்த சுகத்தையும் இழந்து விட்டார். சரீரம் முழுவதும் பற்கள். போய் புழுதியிலே உட்கார்ந்து மண்ணை வாரி சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அவர் சுரண்டி கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்டதான இந்த செய்தியை கேட்டதான நண்பர்கள் யோபை பார்க்கிறதற்காக வருகிறார்கள். ஐயோ, என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி யோபினுடைய சிநேகிதர்கள் வருகிறார்கள். இவன் இருந்த இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலே யோபோடு ஒன்று கூட பேச முடியவில்லை. அவ்வளவு துக்கம். ஐயோ, என் நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே என்ற அந்த துக்கத்திலே அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். எத்தனை நாள்? 7 நாள். புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தன்னுடைய நண்பனுக்கு ஏற்பட்டதான சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே 7 நாள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்து 7 நாள் கழித்து தங்கள் வாயை அவர்கள் திறந்து பேச ஆரம்பித்தார்கள். நண்பன், இந்த மாதிரி சூழ்நிலையில நண்பர்கள், உண்மையாலுமே நம்மை நேசிக்கிற நண்பர்கள், ஏன் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள், சிநேகிதர்கள் இருப்பார்கள், சிநேகிதிகள் இருப்பார்கள், பழகினவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை இந்த யோபை போல இருந்து நீங்கள் அவர்களை பார்க்க போனால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பேசுவீர்கள்? என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ஆறுதல் சொல்லுவீங்க இல்லையா? கவலைப்படாத, ஆண்டவர் இந்த நிலைமையை மாற்றுவார், ஆண்டவர் சுகம் தருவார், நீ நல்லா இருப்ப என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் யோபுடைய நண்பர்களோ ஆறுதல் சொல்லுகிறதற்கு பதிலாக நீ என்ன பாவம் செய்தாயோ தெரியவில்லை, அதனால்தான் உனக்கு இந்த நோய் வந்துவிட்டது என்று சொன்னார். தேவனுக்காக நீதியை பேசுகிறோம் என்று சொல்லி, தேவனுடைய பட்சத்திலே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாலும் யோபை குத்தினார்கள். ஏற்கனவே நோய், ஏற்கனவே இருந்த எல்லா ஆஸ்தியும் அழிந்து விட்டது, உள்ளமெல்லாம் புண்பட்டு கிடக்கிறது. இப்படிப்பட்டதான புண்பட்ட நேரத்திலே அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் யோபை ஈட்டி எடுத்து உள்ளத்தை குத்துகிறது போல இருந்தது. நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் செஞ்சிட்ட, ஆண்டவர் சும்மா உன்னை தண்டிப்பாரா? ஆண்டவர் உன்னை சும்மா இந்த அடி அடிச்சிருப்பாரா? உன் பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, நீ யாருக்கு சோறு கொடுக்கலையோ தெரியல, நீ யார கண்டும் காணாம போனீங்க தெரியல, நீ யாருடைய கூலியை ஏமாற்றினாயோ தெரியவில்லை, நீ என்ன பாவம் செய்தாயோ அதனாலதான் நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னவர்கள் விரோதி அல்ல. யார் சொன்னாங்க? நண்பர்கள் சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு சத்தியத்தை கடைசியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நண்பர்கள் சொல்லும் பொழுது இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவன் காதிலே கேட்ட மாத்திரத்திலே துக்கம், சொல்ல முடியாத ஒரு துக்கம், சொல்ல முடியாத ஒரு வேதனை, சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் அவர்களே இந்த யோபை பிடித்து கொண்டது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு தோல்வி வந்துவிட்டால், ஒரு தோல்வி வந்துவிட்டால் உன் பெற்றார் சொல்லுவார்கள், நீ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நீ சரியில்லை என்று பெற்றவர்கள் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சரியில்லை என்று சொல்லக்கூடாது. அவர்கள் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பரீட்சையை கூட எழுதுகிறார்கள்னா அவர்கள் பரீட்சை எழுதுகிற வரையிலும் அவர்களை திட்டுங்கள், கடிந்து கொள்ளுங்கள், பேசுங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் பரீட்சை எழுதிவிட்டு வந்து மதிப்பெண்கள் குறைவாய் பெறுகிறதுனாலே பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. ஏற்கனவே அவங்க துக்கமா தான் இருக்காங்க, ஏற்கனவே அவங்களும் வேதனையா தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் மார்க் கம்மியா வந்துச்சுன்னு ஒரு ஆளு திட்டினாங்க. நான் பிடிச்சு அவங்கள திட்டினேன். இது என்ன, உங்களுக்கு என்ன தெரியுது? அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள், அவர்களை தட்டி கொடுங்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இன்னும் ஒன்றும் கெட்டு போகவில்லை, நன்றாய் படி என்று சொல்லுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களை பேசுகிறதுனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. இதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான நிலைமைகள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க உங்க வாழ்க்கையில இடரல் அடைந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில நீங்க ஸ்லீப் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்க விழுந்து கிடந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல சூழ்நிலையினால ஒரு வியாதி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம். எதிர்பாராத விதமா கடன் ஆயிருக்கலாம். எதிர்பாராத விதமாய் நஷ்டங்கள் வந்திருக்கலாம். எதிர்பாராத விதமா ஒரு பிசினஸையே நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம். உங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில உங்கள் பெற்றோர் கூட உங்களை கடிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார் தெரியுமா? நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கள் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இளைய குமார் தன் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழித்து போட்டாலும் திரும்பி வரும்போது தகப்பன் நேசித்தாரா இல்ல துரத்தினாரா? நேசித்தார். அதுதாங்க தகப்பனுடைய அன்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில பாதகமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் இந்த உலகம், எதிரி மட்டும் நம்மை தூசிக்கிறது இல்லை, எதிரி மட்டும் நம்மை கேவலப்படுத்துகிறது இல்லை, நம்முடைய குடும்பமே நம்மை கேவலப்படுத்தும். நம்முடைய குடும்பமே நம்மை கேவலப்படுத்தும். நம்முடைய நண்பர்களே வந்து நம்மை என்ன செய்வார்கள் என்றால் தூசிப்பார்கள். நம்முடைய நண்பர்களே நம்மை அவமானப்படுத்துவார்கள். நம்முடைய நண்பர்களே நம்மை துக்கப்படுத்துவார்கள். நம்முடைய நண்பர் அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் நீதி போல தெரியும். யோபுடைய நண்பர்கள், நீங்கள் இந்த யோபின் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் நண்பர்கள் சொன்னது இந்த வார்த்தை தப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் ஆராய்ச்சி பண்ண எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு வார்த்தை கூட பொதுவான அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் யோபுடைய நண்பர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன இல்லை, தப்பே இல்லை. ஆனால் தவறே இல்லதான். அது யோபை என்ன செய்தது தெரியுமா? வேதனைப்படுத்தினது, அது காயப்படுத்தினது. அது ஆண்டவருக்காக அவங்க வைராக்கியமா நிக்கிறாங்க. அப்படி சொல்லி அப்படி வேதனைப்படுத்தும் பொழுதுதான் யோபு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வசனத்தை படிமா. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது, நீங்க பேசுறது நீதின்னு என் மனசு என்ன செய்யல, என் மனசு ஏத்துக்கல. ஏன்னா இவர் எப்படி வாழ்ந்தாருன்னு யாருக்கு தான் தெரியும்? யோபுக்கு தெரியும், இன்னொன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
நீங்க கூட இப்படிதான் உங்களை ஆறுதல் படுத்திக்கணும். யாராவது வந்து உங்களை ஏதோ ஒரு நஷ்டத்துல ஒரு கஷ்டத்துல நோயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து அவமானப்படுத்துறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தேவனுக்கும் என்ன செய்யும்? நன்றாய் தெரியும். அன்பான தேவனுடைய தேவையே இல்லாமல் ஒருவர் வந்து உங்கள் மனதை புண்படுத்தினால் அந்த வார்த்தைகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவையே இல்லாம ஒரு மனிதன் உங்களை துக்கப்படுத்தினால் அந்த வார்த்தைகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த பைபிள் வசனத்தை கூட சுட்டி காட்டி கூட உங்களை புண்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கும் போது நீங்கள் துக்கத்தோடு இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? துக்கத்தோடு கூட இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இன்னொரு பக்கத்தை, யோபுடைய நண்பர்கள் செய்தது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யவே. யோபுடைய நண்பர்கள் செய்தது போல நீங்கள் செய்யவே கூடாது. அதிலும் குறிப்பாக ஒருவன் வியாதிப்பட்டு விட்டால் நீங்கள் கடும் வார்த்தைகளை நீங்கள் சொல்லவே கூடாது. அவன் சுகமடைகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லலாம். திடீரென்று ஒரு விபத்தோ ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அவர்கள் நீ செய்த பாவத்தினால்தான் உனக்கு இது நேரிட்டது என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாது. வேதாகம சத்துருவா இருந்தாலும் சொல்லக்கூடாது. உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே. நீ சந்தோஷப்பட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அதை அப்படியே மாற்றி விட்டுருவார். தெரியுமா? உன்னுடைய சத்துருக்கு கூட ஒரு நஷ்டம் வந்து விட்டால், கஷ்டம் வந்து விட்டால், எதிரிக்கு கூட ஒரு வியாதி வந்து விட்டால், எதிரிக்கு கூட ஒரு தோல்வி வந்து விட்டால், எதிரி கூட ஒரு காரியத்திலே நஷ்டம் அடைந்து விட்டால், ஐயோ என்னை பேசினதுனாலதான் இவனுக்கு இந்த நஷ்டம் வந்தது என்று நீ சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கிட்ட சண்டை போட்டு போயிருப்பான், நம்மளை வேதனைப்படுத்திட்டு போயிருப்பான், திரும்பி வரும்போது ஸ்ட்ரெச்சர்ல இருப்பான். ஆனா நீ சந்தோஷப்படாத. அல்லேலூயா. அவனுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்துல என்ன நீ திட்டிட்டு போனல, அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லவே கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தருகிறேன். அவர்களை வேதனைப்படுத்துகிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லவே இல்லை. அதனாலதான் யோபை பார்த்து யோபுடைய நண்பர்களை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த யோபு சொல்றாரு, நீங்க சொல்ற இந்த நீதி நான் ஒத்துக்கொள்ளுகிறது எனக்கு எப்படி இருப்பதாக? தூரமா இருப்பதாக. என்னால ஒத்துக்கவே முடியல. நீங்க எல்லாம் நல்லா தான் சொல்றீங்க, ஆனா என் மேல நீங்க வைக்கிறதான அந்த குற்றச்சாட்டுகள், என் மேல் வைக்கிறதான அந்த வீண் பழிகள் எதையுமே என்ன செய்ய முடியல, என்னால ஒத்துக்கவே முடியல. ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. நல்லவனாய் வாழுகிறவனுக்கும் துன்பம் வரும். வருமா வராதா? வரும். அல்லேலூயா. துன்பம் வந்ததுனாலேயே அவன் கெட்டவனாக முடியவே முடியாது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுனாலேயே நம்ம கெட்டவனாக மாட்டோம். இதே போலதான் உங்களுக்கு இன்னொருவனுக்கு உங்களை நீங்கள் நினைக்க வேண்டியது, நீங்களாம் யோபின் நண்பர்களாக உங்களை பாவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்க வேண்டியது, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுக்கு ஒரு கஷ்டமோ வியாதியோ வந்ததுனால மட்டும் அவன் கெட்டவன் என்று நீங்கள் தீர்மானிக்கவே கூட. ஒருவேளை அவர்கள் உங்களை விட நல்லவர்களாய் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். யாருக்கு தெரியும்? உங்களை விட அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். லூக்காஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். லூக்காஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். பலியிலோடு ரத்தத்தை கலக்க கூடாது. ஆனா அந்த பிலாத்து என்கிற புறஜாதியான் கலிலேயருடைய ரத்தத்தை சிலருடைய பலிகளிலே கலந்திருந்தான். அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்த
இருந்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிறோம். பாருங்க, கலிலேயருக்கு ஒரு காரியம் சிலருக்கு சம்பவிச்சுச்சு. அதனால அந்த சம்பவம் நடக்காதவங்க இவங்களை விட நல்லவங்க நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தனுக்கு நாக்குல புண்ணு வந்ததுனால நாக்குல புண்ணு வராதவங்க நல்லவன் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. படிங்க டீச்சர். அடுத்தது, அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி இல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எத்தனை பேரை கொன்னுச்சு? 18 பேர். கோபுரம் இடிஞ்சு செவர் இடிஞ்சு விழுந்து 18 பேர் செத்துட்டாங்க. அப்ப சாகாதவன நல்லவனா, செத்தவன் எல்லாம் கெட்டவனா? இல்லை, தேவனுடைய பிள்ளையே நீ அப்படி நினைக்காதே, அப்படி சொல்லாதே. பணக்காரெல்லாம் நல்லவனா அப்படின்னா ஏழை எல்லாம் கெட்டவனா? பணக்காரன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏழையா இருக்கிறவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. ஏழையா இருக்கிறவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. ஒருவன் ஆரோக்கியமா இருக்கிறதுனாலே, அவன் ஆரோக்கியமா இருக்கிறதுனால் மாத்திரம் அவன் நல்லவனா? சொல்லுங்க, நல்லவனா இருக்க முடியுமா? ஒருத்தர் வியாதி வந்ததுனாலே அவன் கெட்டவனாக முடியுமா? ஒரு நாள் ஒரு விசுவாசி என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், எங்க வீட்டுக்காரரு, அந்த விசுவாசி கொஞ்சம் பலவீனப்பட்ட விசுவாசி, அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வரும், பலவீனமா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, பாரு, நீ வாரங்கண்டா சர்ச்சுக்கு போற, வாரானா நீ எங்க போற? சர்ச்சுக்கு போறேன். ஆனா நான் சர்ச்சுக்கு போறது இல்லை. ஆனா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? வியாதியா இருக்க. நான் பாரு நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன், நான் பாரு நல்லா கறியும் சோறும் சாப்பிட்றேன், நான் பாரு நான் சீட் ஆடுறேன், நான் பாரு எப்படியெல்லாம் நான் ஜாலியா இருக்கணுமோ அப்படியெல்லாம் ஜாலியா இருக்கிறேன். ஆனா நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற, நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சர்ச்சுக்கு போற, நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போற. ஆனா நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுது. அல்லேலூயா. எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன ஆகுது? ஜீரணம் ஆகுது. ஒரே கல்யாண விருந்து வீட்டுல 4 முறை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுதான். என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாத்தியா? நான் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாத்தியா என்று சொன்னார்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷனுக்கு நோய் வராததினால் மாத்திரம் அவன் நல்லவனாக முடியுமா? கிடையவே. இந்த விசுவாச பிள்ளைக்கு நோய் வந்ததுனால மாத்திரம் அவள் கெட்டவளாக முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் சிலரே தங்கள் சுய நீதியை சொல்லிக் கொள்ளுகிறார். நோய் வராததுனாலே நான் நீதிமான் என்று என்ன செய்கிறார்கள்? சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. அப்படி சொல்லுகிறது எனக்கு தூரமாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன் சில நேரங்களில் நல்லா இருப்பான், நீதிமான் சில நேரங்களில் கஷ்டப்படும். அதனால உங்களை உட்காந்துட்டு நீங்க அழாதீங்க. ஆண்டவர் என்ன ஏழையா வச்சிருக்கிறதுனால நான் என்ன பாவம் செஞ்சனோ, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால நான் என்ன பாவம் செஞ்சனோ, எனக்கு இத்தனை நோய் வந்ததுனால நான் என்ன பாவம் செஞ்சனோ? ஒண்ணுமே இல்லை. தேவநாம மகிமைப்படும்படியே ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சார்? தேவனுடைய நாமம் என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்படுவதற்காகவே. அவருடைய அற்புதங்கள் உங்களுக்குள் விளங்கும்படியாகவே ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அதை நீங்கள் மறந்துட்டு ஐயோ நான் என்ன செய்தேன் என்று இதையே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்காது. உங்களை குத்துறதுக்கு சில ஆட்கள் எல்லாம் வருவார்கள், நண்பர்களே வந்து உங்களை வேதனைப்படுத்துவார்கள். ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலங்கவே கூடாது. குறை சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா போதும். அல்லேலூயா. யாருக்கு உண்மையா இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அப்படி இருக்கணும். குறை சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான். அதுவும் நீங்க கஷ்டப்படும் போதுதான் நிறைய சொல்லுவாங்க.
நீங்க கஷ்டப்படும் போதுதான் அதிகமா சொல்லுவாங்க. கஷ்டப்படும் போது நீங்க நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, வந்து சொல்லுவாங்க நீ ஜெபம் பண்ணா தானே நீ நல்லா இருப்ப, பாரு நான் பாரு ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு நல்லா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட அதிகமா நாம ஜெபம் பண்ணுவோம், ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நம்பிக்கை அவர்கள் மேல் வைக்கவில்லை. அதனாலதான் அவங்களுக்கு சோதனை இல்லை, உங்களுக்கு சோதனை தேவன். ஏன் ஓகே சாத்தானுக்கு ஏன் ஆண்டவர் ஓகே சொன்னார்னா யோபின் மேல் வைத்த நம்பிக்கை. இதே மாதிரிதான் உங்களுக்கு ஏன் சோதனை நான் சொல்லட்டுமா, உங்க மேல ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, எத்தனை சோதனை வந்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு என்ன செய்யாது போக. அதே சோதனை அவர்களுக்கு வந்தால் என்ன செய்வார்கள், ஆண்டவரை விட்டு மறுதளிச்சு ஓடியே போயிடுவார்கள். அதனாலதான் அவங்களுக்கு சோதனை வரல. ஆனா சோதனை வரலன்றதுனால அவர்கள் நீதிமான்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. சோதனை வருகிறதுனாலே நாம் பாவிகள் என்றும் சொல்ல முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் எப்படி வந்தாரு, ஏசப்பா சாப்பிட்றவரா வந்தார். ஏசப்பா நல்லா சாப்பிட்டார், சாப்பிடுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ என்ன பிரியன், ஏசப்பா கொடுத்த பேர் என்னது, போஜன. சாப்பிட்டா குறை சொல்லுவீங்க, சாப்பிடாம இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, குறை சொல்லுவீங்க. போஜன பிரியன். அடுத்தது மதுபான பிரியன். இது திராட்சை ரசம் குடிப்பார். மதுபான பிரியமான மனுஷன். எங்க ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் என்கிறார்கள். அப்புறம் படிப்பேன். இப்ப பாருங்க, இயேசுவா குறை சொல்றாங்க. இயேசுநாதருடைய குணம் எப்படி தெரியுமா, ஒரு பாவி ஏசப்பா எங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு வாங்கன்னு சொல்லி பாவி கூப்பிட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு. இது சில நீதிமான்களுக்கு பிடிக்காது. இவர் ஏசப்பாவா இருந்துட்டு, தேவனா இருந்துட்டு, இவர் தேவனுடைய குமாரனா இருந்துட்டு தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று கூட என்ன செய்யல, அவருக்கா தெரியல, உனக்கு தான் தெரியல, உனக்கு தான் தெரியல. அவருடைய நீதிக்கு முன்பாக மனுஷனுடைய நீதி. சிலரெல்லாம் நான் சொல்றேன் பாருங்களேன், நிறைய பேர் தங்கள் சுய நீதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க சுய நீதியில ஓடாதீங்க. உங்க சுய நீதி சிலருக்கெல்லாம் தூரமா இருக்கும். அல்லேலூயா. நாம ஓட வேண்டியது யாருடைய நீதியில, தேவ நீதியில ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவ நீதியில ஓடணும். அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காண்டா, அந்த பாவியோட பேசிட்டு இருக்காண்டா, அந்த பரிசை அந்த ஆயக்காரன் அநியாயமா சம்பாதிக்கிறவன்ட்ட போறாண்டா, அங்க போறாண்டா, இவர் தேவனுடைய குமாரனா என்று குறை சொல்லுகிற அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறார், படி சுவிச்சி. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று. ஞானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன ஞானம் இருக்கணும், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்கிறதற்கு தேவ ஞானம் வேணும். ஏசப்பா ஒரு பாவி வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னா அவர் ஏன் போனார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு தேவ ஞானம் இருந்தால் மட்டும்தான் தெரியுமே தவிர, இந்த தேவ ஞானம் இல்லாவிட்டால் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் தேவ ஞானம் வேணும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே தெரியக்கூடாது. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. நாமும் குற்றப்படுத்தக்கூடாது. நம்மை யாராவது குற்றப்படுத்தினாலும் கலங்கவும் கூடாது. நம்மை யாராவது குற்றப்படுத்தினாலோ நம்ம கலங்கவும் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்றாக உங்கள் மனதிலே என்ன செய்யுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த உலகத்துல அதை சொல்லி இதை சொல்லி அப்படி சொல்லி உங்க விசுவாசத்தை எல்லாம் தூக்கி போட்டு
இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. உலக நீதி வேற, தேவ நீதி என்பது வேறே. உலக நீதி என்பது வேறே, தேவனுடைய நீதி என்பது வேறே. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எது ஒரே ஒரு சில சம்பவங்களை சொல்லிட்டு கடந்து போறேன். மெயினான காரியத்தை நான் சொல்லணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த மனுஷன் என்ன பாதகன்? யாருடைய பார்வையில? மனுஷர்களுடைய பார்வையில அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர்? கொலை பாதகன். தேவனுடைய பிள்ளைகளை சற்று கவனிங்க. ஒரு கடல்ல பிரயாணம் பண்றாங்க. கடல் அலைகள் கொந்தளிக்கிறது, பயங்கர சூறாவளி வருகிறது. இந்த சூறாவளியிலே நீதிமானாகிய பவுல் பிரயாணம் பண்ணுகிறார். அந்த கப்பல் உடைந்து 15 நாளாய் சூரிய சந்திரனை பார்க்கவே இல்லை. இருளிலே அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கர்த்தருடைய தயவினாலே ஒரு தீவுக்கு போகிறார்கள். அங்கே தீவிலே போய் உட்கார்ந்து கடுமையான அந்த மழைக்கும் குளிருக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதற்காக தீ மூட்டுகிறார்கள். தீ மூட்டும் போது இந்த நீதிமானாகிய பவுல் சில விறகுகளை அள்ளி கொண்டு வந்து நெருப்பிலை போடுகிறதற்கு அள்ளும் போது அங்கே ஒரு விரியன் பவுலுடைய கையை என்ன செய்தது? கவிக்கொண்டது. பவுலுடைய கையை கவிக்கொண்டது. அப்பொழுது அந்த ஊரார் சொல்லுகிறார்கள், கடல்லே அவன் செத்து போயிருக்கணும், கடல் அலையிலே அவன் செத்து போயிருக்கணும், இவன் நிச்சயமாகவே கொலை பாதகன் தான், இவன் எப்படியோ தப்பி கரையேறினான். ஆனா அவனை என்ன விடல, பழியானது பிழைக்க விட்டுல பார். அங்க தப்பி வந்தாலும் இங்க பாம்பு கையில மாட்டிட்டான் பார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் நீதிமான் என்பது பவுலுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறத உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை நிந்திக்கிறார்கள் என்பதற்காக உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்காதீங்க. யாரோ ஒருவர் உங்களை குறை சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் துக்கப்பட்டு கலங்கி கொண்டு இருக்காதீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரிய வேண்டும். அதே மாதிரி தேவன் உங்களை குற்றப்படுத்தினாரா, தேவன் உங்களை குறை சொன்னாரா, அந்த ஊரார் உங்களை பற்றி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னங்க தெரியும்? இப்ப என்னை பற்றி நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னை பற்றி முழுசும் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா உங்களை பற்றி முழுசும் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். படிங்க டீச்சர் அந்த வசனத்தை ஆரம்பத்திலிருந்து. தொங்குகிறதை கண்டபோது இதுக்கு என்ன இல்ல, அதாவது நம்ம பாஷையில சொன்ன, உலகத்துல இப்ப சொன்ன கன்ஃபார்மே பண்ணிடலாம், சந்தேகமே இல்லை, கண்டிப்பா இவன் யாருதான், கொலை பாதகன் தான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. இது என்ன உனக்கு டவுட்? படிங்க டீச்சர். தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்தது படிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா? நீதிமானுக்கு கர்த்தர் எப்படி இருக்காரு? துணையா இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்காரு? துணையா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சோதனை வரும், ஆனா அந்த சோதனையில ஆண்டவர் கைவிட மாட்டார். பழி வரும், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆபத்து வரும், ஆனா என்ன பண்ண மாட்டாரு? மற்றவர்கள் எல்லாம் கேவலமா பேசுற சூழ்நிலை வரும், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். மற்றவர்கள் உங்களை அற்பமா எண்ணக்கூடிய நிலைமை வரும், ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே. இவன் வாழ்க்கை இனிமேல் அவ்வளவுதான் தொலைஞ்சதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும், ஆனா ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இவனுடைய அக்கிரமம் இவனை தண்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை உங்க காதால நீங்க கேட்பீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். இவன்லாம் எங்க வாழ போறான்? இவன்லாம் எங்க உருப்படியாக போறான்? கேட்டு மனம் நொந்து இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அவர்களுக்கு முன்பே சிறப்பாய் வாழ வைப்பார் கர்த்தர். வைப்பாரா? வைக்க மாட்டாரா?
நம்முடைய ஆண்டவர் வைப்பார், நம்முடைய ஆண்டவர் செய்வார். என்ன பார்த்து கூட தான் மதர் சொன்னாங்க, ஏவெல்லாம் ஊழியக்காரனா அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை மெருகூற்றுகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உயர்வை கொண்டு வருகிற படி கற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை குறைவுபடுத்தி யார் என்ன பேசுகிறார்களோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உயர்வுக்கான படிகள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. உங்களை தரக்குறைவா தான் பேசுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. இயேசுவையே குறை சொன்னாங்களாம். இயேசுவையே என்ன பண்ணாங்க, குறை சொன்னாங்க. அவர் சோர்ந்து போயிட்டார, அவர் எதுக்காக வந்தாரோ அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றி முடிச்சார். மனுஷனுடைய நீதி எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. மனுஷனுடைய நீதி எல்லாம் தூக்கி எங்க போடுங்க, குப்பையில போடுங்க. அது எதுக்குமே உதவாது, அது ஒன்றுத்துக்கும் ஆகாது, அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. இப்போ உதாரணத்தை சொல்றேன், மனுஷனுடைய நீதியை சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் புதிய ஜனங்கள், பெரிய எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசப்பாவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு போய் சொல்றாங்க, இயேசுவை தேடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்க மனம் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்க மனம் இல்லாம விட்டு போறாங்க. இதுல மூணாவது ஒரு ஜனம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ இயேசுவை பத்தி என்ன செய்யக்கூடாது, சொல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்க வருவாங்க, நீ என்ன போய் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது நீதியை போல இருக்கும், ஆனால் அது என்ன தெரியுமா, அநீதி. அது என்னது, அநீதி. அதெல்லாம் அநீதி. நீங்க நினைக்கிறீங்க. ஒரு பொண்ணு ஒரு நாள் அப்படிதான் என்கிட்ட கேட்டா, ஏன் பாஸ்டர் இப்ப மற்ற புறஜாதிகள் எல்லாம் போய் தங்கள் தெய்வங்களை மற்றவங்களுக்கு சொல்றாங்களா, நீங்க மட்டும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, என்ன பாஸ்டர் இது அப்படின்னு. ஒண்ணு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது, இனி அந்த ஆத்மாவுக்கு வரப்போற தீங்கு அவன் அந்த மற்ற புறஜாதியான மதத்தினருக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நமக்கு தெரிந்திருக்கிறபடினாலே அதை தப்புவிக்கிற ஒரு வேலையை நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு. அப்பா அவர்களுடைய பார்வையிலே நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது அநீதி, ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது என்னது, நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய பார்வையில் அது என்னதுங்க, நீதி. தப்பு வச்சு கொண்டு வருது நீதியா அநீதியா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு ராஜாவுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளையும் ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், அல்லது போய் சீரழிஞ்சு கிடக்கிறாங்க. இப்போ ராஜா வீட்டில் ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. இப்போ ராஜா தன்னுடைய 4 பிள்ளைகளும் தன்னிடத்தில் இருக்கணும்னு விரும்புறது நீதியா அநீதியா? நீதி தானே. அல்லேலூயா. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, ஒரு வேலைக்காரனை அனுப்பி, என் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அந்த 4 பேரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து என்னுடைய விருந்துல பங்கு பெற வைங்கன்னு வேலைக்காரங்களை 4 பேரை அனுப்புறாங்க. இந்த 4 வேலைக்காரங்களும் போய் இவங்க யார் கையில் அடிமையா இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்கறாங்க, இந்த ஆட்களை விடுங்க, அவங்க அப்பா விருந்து வச்சிருக்காரு, அந்த விருந்துக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது நீ வந்து அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு அவன் சொல்லுவானால் அவனுடைய பேச்சை நம்ம கேட்கலாமா? ஏனென்றால் அந்த 4 பிள்ளைகளும் யாருக்கு சொந்தம்? தகப்பனுக்கு, ராஜாவுக்கு சொந்தம். ராஜா விருந்துக்கு அழைக்கணும். அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது வேலைக்காரனுடைய கடமை. அந்த கடமையை தான் செய்யறான். அதை போய் தவறு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி நீதி என்று நாம ஏத்துக்க முடியும்? அதனால்தான் யோபு சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் நீதி என்று என்னால் ஏற்றுக்கொள்கிறது எனக்கு எப்படி இருக்கிறது? அதனால தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை.
அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி. இயேசுவை பற்றி ஏன் நம்ம சொல்றோம் தெரியுமா? அவர் ராஜா. அவருடைய பிள்ளைகள் இந்த அண்ட சராசரங்களிலும் வாழுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். அத்தனை பேரும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், அக்கினி கடலுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர்களை காப்பாற்ற சொல்லி தகப்பனாகிய தேவன் சொல்லியிருக்க அந்த வேலையை தான் ஊழியக்காரன் செய்யறான். அதை தடுக்கிறவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே அவன் சொந்த நீதியை பேசுகிறான். நாமோ தேவ நீதியை பேசுகிறோம். அல்லேலூயா. நாம எந்த நீதியை பேசுறோம்? தேவ நீதியை பேசுறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர்கள் கேட்கார சொன்னாங்க, இந்த இயேசுவை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல இயேசுவை பற்றி நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில போட்டார்கள். நியாய விசாரணையில அழைத்து சொன்னார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன தெரியுமா ஒரே வார்த்தை சொன்னாங்க? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதா இல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? எது நியாயம்? அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, எதுங்க நீதி? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் நீதி. மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு இயேசுவை பற்றி சொல்லாதன்னு சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து போறது அநீதி. அப்போஸ்தலர்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம். இவங்க மனுஷன், அவெல்லாம் மனுஷ நீதியில போகிறான். மனுஷ நீதியில நம்ம போக கூடாது. ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதுலதான் கடவுள் பிரியப்படும். ஏன் நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரோம் தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொண்டு வந்தார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இது முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அங்கே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? வந்து எல்லாருக்கும் அந்த பரலோகத்தின் தேவனை குறித்து சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, நிறைய அற்புதங்களை செஞ்சார். என்னங்க செஞ்சாரு? அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்து இந்த அழிந்து போகிற இருளில் கிடக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஒளியாக இருந்தார். இருளில் கிடக்கிற ஜனங்களுக்கு இயேசு வெளிச்சமாக இருந்தார். அநேகரை பாவத்தில் இருந்து தம் அண்டையில இழுத்து கொண்டு வந்து சேர்த்தார். அப்படிப்பட்டதான அந்த இயேசுவின் மேல் பிரதான ஆசாரியர்கள் என்ன கொண்டார்கள்? பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. சரிங்க. இப்பதான் நான் யோபையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவையும் கம்பேர் பண்ணி சில காரியங்களை நான் சொல்ல போறேன். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. யோபு இந்த உலகத்துல மாம்சத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு மாம்சத்தின்படி மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரை குறித்து சொல்லியிருக்கிறது, அவர் ஐசுரிய சம்மணர். அல்லேலூயா. கிழக்கத்திய புத்திரருக்குள்ளே யோபு பெரிய பணக்காரர். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கத்திலும் அன்பிலும் கிருபையிலும் எல்லாவற்றிலும் அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? ஐஸ்வரிய சம்மணராயிருந்தார். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? ஐஸ்வரிய சம்மணராயிருந்தார். சாத்தானாலே யோபு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் என்ன செய்தார்? இழந்து விட்டார். யாராலே இழந்தார்? சாத்தானாலே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் என்ன செய்தார்? இழந்தார். அதே போல தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்த அத்தனை அதிகாரங்களையும் மனிதனுடைய கையில் இருந்து சாத்தான் என்ன செய்தான்? பறித்து கொண்டான். பறித்து கொண்டானா இல்லையா? கடைசியா மனுஷனையே தன் கையில் என்ன செய்து கொண்டான்? பறித்து கொண்டான். தன் பிள்ளைகளை எல்லாம், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுக்குலத்தையும் சாத்தான் என்ன செய்தான்? பறித்துட்டானா இல்லையா? பறித்து கொண்டான். அதனாலதான் இயேசு இடத்திலே வந்து சொன்னான், உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவனுடையவைகளை எல்லாம் யார் பிடுங்கிட்டது? சாத்தான் பிடுங்கிக் கொண்டான். என்னுடைய மகிமை எல்லாம் சாத்தான் பறித்து கொண்டான்.
சாத்தான் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டான். யோபுக்கு உண்டானதை எல்லாம் எப்படி சாத்தான் அழித்தானோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு இருந்த எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விட்டான்? இந்த சாத்தான் அழித்து விட்டான். அழித்து விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். இப்ப ஆண்டவராகிய இயேசு இந்த இழந்து போனதை எல்லாம் தேடி ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு என்ன செய்தாரு? வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் தன் பிதாவண்டையிலே சேர்க்கிற ஒரு வேலையை செய்த பொழுது யோபுக்கு விரோதமாய் சாத்தான் எப்படி எழும்பினானோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக சாத்தான் என்ன செய்தான்? எழும்பினான். யோபுக்கு விரோதமாய் பேசினவர்கள் யாரு? யோபுடைய நண்பர்கள். இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யார் தெரியுமா? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானதிலே இயேசு வந்தார், சொந்தமானவர்களே இயேசுவுக்கு விரோதிகளாய் மாறினார்கள். யோபுக்கு நண்பர்களே என்னவாய் மாறினார்கள்? விரோதிகளாய் மாறினார்கள். அதே போலதான் யோபுக்கு நண்பர்களே விரோதிகளாய் மாறினது போல இயேசுவுக்கும் தன்னுடைய நண்பனே என்னவாய் மாறினான்? என்னவா மாறினான்? விரோதியாய் மாறினார். இயேசுவுக்கு தன்னுடைய நண்பனே விரோதியாக மாறினார். தன்னுடைய நண்பனே விரோதிகளாய் மாறினார். அடுத்தது, தன்னை போல ஒரு பிரதான ஆசாரியனே இயேசுவுக்கு எப்படி மாறினான்? இயேசுவும் கடவுளுக்கு தொண்டு செய்யதான் வந்தாரு. பிரதான ஆசாரியனும் யாருக்கு தொண்டு செய்கிறான்? கடவுளுக்கு தான் தொண்டு செய்ய. கடவுளுக்கு தொண்டு செய்கிற இன்னொருவன் இன்னொருவருக்கு விரோதமாய் எழும்புகிறான். கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லுகிற பிரதான ஆசாரியன் உண்மையாலுமே கடவுளுக்கு தொண்டு செய்கிறவனுக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்கள்? எழும்புகிறார்கள். இன்னைக்கு அப்படிதான் எழும்புவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உண்மை உள்ளவங்களா ஆண்டவருக்காக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா போலியா நடிக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா என்ன செய்வாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எழும்புவாங்க. போர் அடிக்குது போல இருக்கும். எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இந்த இயேசுவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிங்களே. கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல போதுமா? இப்போ பிரதான ஆசாரியர்களும் அந்த வேத பாரகர்களும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை என்னவாக்கிட்டாங்க? சொல்லுங்க. கள்ளன் ஆக்கிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க? ஒரு திருடனை போல் ஆக்கிட்டாங்க. ஆனா இயேசுநாதர் திருடனா இல்ல. ஆனா அவர்களை எப்படி டீல் பண்ணாருங்க? இயேசுவை ஒரு கள்ளனை போல மாற்றி விட்டார். ஒரு யோபை தன்னுடைய நண்பர்கள் எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? ஒரு குற்றவாளியை போல யோபை மாற்றி வைத்தார்கள். இங்கே பிரதான ஆசாரியன் இயேசுவை என்னவாய் மாற்றி விட்டார்? கள்ளனை போல மாற்றி விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் கூட இந்த உலகம் இப்படியே தான் என்ன செய்யும்? மாற்றுமா? மாற்றாதா? மாற்றும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? கலங்காதிருங்கள். உங்களை திருட்டு பட்டம் கட்டினா கூட நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை ஒரு கள்ளனை போல, நீங்க நல்லதே செஞ்சாலும் உங்களை குற்றவாளியாக இந்த உலகம் உங்களை தீர்த்தாலும் நீங்கள் கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. ஒரு கள்ளனை போல என்ன செய்து விட்டார்கள்? இயேசுவை மாற்றினார். ஆனால் இயேசுநாதர் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சாரா? நான் உங்க மத்தியிலே தான் இருந்தேன். என்ன இயேசுநாதர் ஓடி ஒளியறதுக்கு என்ன மல்லையாவா? இல்லை, இன்னைக்கு சில ஊழியக்காரங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளியிறாங்களா? அந்த மாதிரி இயேசுநாதர் என்ன தப்பு பண்ணாரா? எங்க தப்பு பண்ணவங்க தாங்க ஓடி ஒளியணும். தப்பு பண்ணாதவங்க ஓடி ஒளிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா உலகம் இன்னைக்கு என்னத்தை எப்படி தெரியுமா பார்க்கிறது? கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் பார்க்கிற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனாலும் இந்த உலகம் நம்மை கள்ளன் என்று சொன்னாலும் சரி, திருடன் என்று சொன்னாலும் சரி, பொய்க்காரன் என்று சொன்னாலும் சரி, அவருடைய நீதி நமக்கு எப்படி இருக்கணும்? தூரமாய் இருக்கணும்.
அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அவங்களுடைய நீதி நமக்கு தூரமாய் இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர் அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். பாத்தீங்களா? இங்கேயே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை யாருக்கு நடுவுல வச்சிருக்காங்க? கள்ளர்கள் மத்தியில ஒரு கள்ளனை போல என்ன செய்து விட்டார்கள்? யோபை நண்பர்கள் குற்றப்படுத்தினது போல பிசாசு தான் குற்றப்படுத்த வச்சிருக்கான். இதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் இந்த உலகம் குற்றப்படுத்தி அந்த கள்ளர்களுக்குள்ளே ஒரு கள்ளனை போல நம்மை மாற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நீதி நமக்கு எப்படி இருப்பதாக? தூரமா இருப்பதாக. படிக்கிட்டு சார். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் இப்ப பாருங்க, தங்கள் தலைகளை துலுக்கி. இப்ப பாருங்க, யோபுக்கு என்ன சோதனை வந்துச்சு? யோபுக்கு என்ன சோதனை வந்துச்சு? எங்க நண்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க? யோபை தூசிச்சாங்களா இல்லையா? இப்ப இயேசுவ யாரு தூசிக்கிறது? அந்த வழியா நடந்து போனவங்க யாரு? யூதர்கள், அவருடைய சொந்தம், அவருடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் இயேசுவை என்ன செஞ்சாங்க? தூசிச்சாங்க. ஆனா இயேசுநாதர் அதை குறித்து கலங்கினாரா? கலங்கல. அல்லேலூயா. தலையை துலுக்குனாங்க. உங்களையும் பார்த்து இந்த உலகம் என்ன செய்யும்? தலைய என்ன செய்யும்? துலுக்கும். எந்த நேரத்துல? உனக்கு வியாதி வரும்போது மற்றவன் தலையை துலுக்குவான். உனக்கு நஷ்டம் வரும்போது மற்றவங்க தலையை துலுக்குவாங்க. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது இந்த உலகம் தலையை துலுக்கும். அவள் உன்னை கேவலமா, உங்க காதுல விழுற அளவுக்கு கேவலமா பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசினாலும் அவளுடைய நீதி உங்களுக்கு தூரமா தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்ல வர சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து படிக்கிட்டு. தேவாலயத்தை இடித்து நீ விசுவாசம் சொன்னியே, ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார்னு சொன்னியே, சர்ச்சுன்னு ஞாயிற்றுக்கிழமை ஓடனியே, இப்ப அந்த ஆண்டவர் உன்னை காப்பாத்துட்டேன்னு உன் கண்ணு முன்னாடி காது கேட்க சொல்லுவார்கள். அப்படின்ட்டு சார், உன்னை எங்க நீக்கு உன்னை காப்பாற்ற சொல்லு பார்க்கலாம். ஆண்டவரை நான் இப்ப உன்னை அடிக்கிறேன், காப்பாற்ற சொல்லு பார்க்கலாம் என்றெல்லாம் எழும்புவார்கள். நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கஷ்டம், நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இப்ப அந்த கஷ்டம் என்ன செய்யட்டும்? நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் நீங்க கலங்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது? நீங்க கலங்கவே கூடாது. இந்த உலகம் எவ்வளவு மோசமா வேணாலும் பேசும். ஆனாலும் நீங்க யோபை பேசினார்களா இல்லையா? பேசினாங்க. யோபை ஆண்டவராய் இயேசுவை பேசினாங்களா இல்லையா? பேசினாங்க. ஆண்டவராய் இயேசுவை பேசினார்கள். படிக்கிட்டு என்ன பண்ணாங்களா? யோபையும் தூஷித்தார்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவையும் தூஷித்தார்கள். படிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் மற்றவர்களுக்கெல்லாம் ரட்சித்தான். பாத்தீங்களா? ஒரு திராணி கட்டவன் சொல்லுவாங்க, எதுக்கும் உதவாதவன் சொல்லுவாங்க, ஆகாதவன் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவளுடைய நீதி உங்களுக்கு தூரமா தான் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப கேட்கும் போது மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நீதி மாதிரிதான். ஆமா இல்ல, கரெக்டு தானே? யாராருக்கோ நன்மை செஞ்சா இப்ப சிலுவையில இருந்து இறங்கி வர முடியலையே, தன்னைத்தானே அவங்க சொல்றது சரின்னு தானே தோணுது, சரின்னு கூட தோணும். ஆனா நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய எண்ணமும் சிந்தையும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். படிக்கிட்டு சார். பாத்தீங்களா? எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் பேசினாங்க. யோபுடைய நண்பர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. இவர்கள் இயேசுவை கேவலப்படுத்தினவர்களுக்கு வித்தியாசமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே,
உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான சோதனைகள் எல்லாம் வரும்போது நீங்க மிகுந்த தைரியத்தோடு இந்த வசனங்களை யோசித்து மிகுந்த தைரியத்தோடு இருக்கணும். இப்ப அடுத்தது, இவ்வளோ பிரச்சனைகள் வந்த போது யோபு என்ன செஞ்சாரு, ஏசப்பா என்ன செஞ்சாரு நம்ம பார்த்து முடிக்க போறோம். இவ்வளோ பிரச்சனைகள் வந்த போது யோபு என்ன செஞ்சாரு நம்ம பார்த்துருவோமா? யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் செஞ்சாரா பாவம்? இத்தனை சோதனையை சாத்தான் கொண்டு வந்திருந்தாலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய நல்ல சத்தியம் தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை நண்பர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும், கட்டின மனைவியை கேவலப்படுத்தினார். மனைவி என்ன தெரியுமா சொன்னா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போ. தேவனை தூசி. சாத்தானுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? யோபு யாரை தூஷிக்க வேண்டும்? இத்தனை பாடுகளையும் சாத்தான் கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை தூஷிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்தான். உங்களுக்கு வர பாடுகள் கூட எதுக்கு தெரியுமா? நீங்க தேவனை மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக சில பாடுகளை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் எத்தனை பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எதுவும் என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. ஏன் மரணமே வந்தாலும் ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்கவோ மறுதலிக்கவோ கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் சரி, சொல்லி சொல்லி நான் பாரு நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் பாரு, நீ நல்லா இருந்துக்கோ, நீ நல்லா இரு. எத்தனையோ பரிசுத்தவான்களை நீ விடுதலை ஆனேன்னா உன்னை ராஜாவாக்குறன்னு கூட சொல்லி பார்த்தாங்க. நீ விடுதலை ஆனா உங்க குடும்பத்தை நானே பாதுகாத்துக்கிறேன், இயேசுவை மட்டும் மறுதலிங்கன்னு சொன்னாங்க. ஆனா இயேசுவை மறுதலிக்கிறதை விட நான் சாகிறது எனக்கு நல்லது. அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்ரனுடைய பசங்களை கம்யூனிஸ்ட் தேசம், கடவுளே அது அவங்களுடைய நீதி, தேசத்துல ருமானியாவில் கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருக்காங்க. தன்னுடைய 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து தகப்பனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த 2 பசங்களையும் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க தெரியுமா? ரிச்சர்ட் உம்ரன் நான் இயேசுவை மறுதலிக்கிறேன்னு சொல்லணுங்கிறதுக்காக தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை அடிக்கிறார்கள். அப்படி அடிக்கும்போது பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார் தகப்பன். மனைவிக்கும் அதே மாதிரி தான் ஒரு தொல்லை கொடுக்குறாங்க. அப்பொழுது மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இயேசுவை மறுதலித்த ஒரு கோழையினுடைய மனைவி என்று நான் சொல்லுகிறதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசுவை மறுதலித்த ஒரு கோழையினுடைய மனைவி என்று சொல்லுகிறதற்கு நான் வெட்கப்படுகிறேன். நான் செத்தாலும் சாகிறேன். ஆனால் நீங்கள் இயேசுவை என்ன செய்யக்கூடாது, மறுதலிக்க கூடாது. இயேசுவை மறுதலிக்க கூடாது. பிள்ளைகள் சொன்னார்களாம், எங்க அப்பா இயேசுவை மறுதலிச்சனுடைய பிள்ளைகள் என்று எங்க அப்பா நாங்க அந்த பேர் வாங்க கூடாது என்றால் நாங்கள் சாகிறோம். ஆனால் நீங்கள் இயேசுவை என்ன செய்யக்கூடாது, மறுதலிக்க கூடாது என்று சொல்லி அப்படியெல்லாம் நம்முடைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் வரும்போது, எக்காரணத்தை கொண்டும் துன்பங்கள் வரும்போது, இந்த உலகம் நம்மை நிந்திக்கும் போது, இந்த உலகம் நம்மை கேவலமாய் பேசும்போது, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி நம்மை பரியாசம் பண்ணினால் கூட நம் தேவனை நம்ம தூஷிக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவனை என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்கவோ மறுதலிக்கவோ கூடவே கூடாது. கொஞ்ச நேரம் நம்முடைய ஜீவன் போனால் அங்க பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே நாம் தேற்றப்படுவோம், அங்கே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
இந்த உலக நீதி வேண்டாம் நமக்கு. தேவ நீதி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நம்ம வாயினால மட்டும் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? யோபு தன் வாயினால் என்ன செய்யல? பாவம் செய்யவே இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும், 1:22 வாசிங்கள. இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை. ஆண்டவரை குறை சொன்னாங்களா? ஆண்டவரை குறை சொல்ற சூழ்நிலை வரும், ஆனா ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் உண்மையுள்ளவர். 1000 கேள்வி கேட்டா கூட ஒரு கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. அவரை குறை சொல்லுகிறதற்கு நாம் எம்மாத்திரம்? அவ்வளவு நம்ம நீதிமான்களா? இல்லவே இல்லை. யோபு ஆண்டவரை குறித்து குறை சொல்லவே இல்லை. நீங்களும் ஆண்டவரை குறித்து தயவு செஞ்சு நீங்க குறை சொல்லாதீங்க. யாரை குறை சொன்னாலும் சரி, ஆனா ஆண்டவரை பற்றி மட்டும் நீங்க ஒரு நாளும் குறை சொல்லவே கூடாது. சரி, இப்ப இயேசுவை பற்றி நம்ம பார்த்துருவோமா? 1 பேதுரு 2 22 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2 22 யார் பாவம் செய்யவில்லை? இயேசு என்ன செய்யல? சிலுவையில படிச்சிருமா? அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே ஏசப்பா வாயில வஞ்சனை வந்துச்சா? வரல. அடுத்தது படி. அவர் வையப்படும் போது எல்லாரும் அவரை திட்டினாங்க. வையறதுன்னா திட்டுறது தானே. அவரை திட்டும் போது, இயேசுவை திட்டினார்கள், தலையை துலுக்கினார்கள், கேவலமாய் பேசினார்கள், துன்பப்படுத்தினார்கள், அநாகரிகமான வார்த்தைகளை பேசினார்கள். எல்லாரும் பேசினாலும் அப்படிமா அவர் திரும்ப திட்டவே இல்லை. அவர் வாயில பாவம் வரவே இல்லை. அவர் குறை சொல்லவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. யோபை போல ஆண்டவராகிய இயேசு தன்னை உத்தமத்தை காத்து கொண்டார், தன் நீதியை கட்டியாய் பிடித்து கொண்டார். அல்லேலூயா. இயேசுவை போல யோபு தன் நீதியை எப்படி பிடித்து கொண்டார்? கட்டியாய் பிடித்து கொண்டார். மனுஷனுக்காக தேவ நீதியை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். மனுஷனுடைய நீதி சொல்லுவான். மனுஷன் 1000 நீதி சொல்லுவான். அடிச்சா தப்பு இல்லாம்பா, தெரியுமா உங்களுக்கு? திருடுனா தப்பு இல்லம்பா, பொய் பேசுனா தப்பு இல்லம்பா, குடிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லுவான். மனம் போல நடந்தா தப்பு இல்லம்பா. நீ ஆண்டவரை பற்றி சொல்றது தப்பும்பா, நீ ஜெபம் பண்றது தப்புன்னு சொல்லுவான். நீ பரிசுத்தமா வாழ்றது தப்புன்னு சொல்லுவான். லஞ்சம் வாங்காம இருக்கிறது தப்புன்னு சொல்லுவான். ஏமாத்துறது ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நீதி எல்லாம் தூரமா வச்சிருங்க. அல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நீதி எல்லாம் என்ன செய்யுங்க? தூரமா வச்சிருங்க. தேவன் உங்களுக்கு நீதின்னு சொன்னதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இப்ப ஆரம்பத்தில் படித்த அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கிறோம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியம். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவி, எல்லாரும் சொல்லுங்க. என் ஆவி பிரிய மட்டும், என் உயிர் என்னை விட்டு போற வரையிலும் அப்படி என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு விலக்கவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என் உத்தமத்தை என் உயிர் போற வரை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அப்படிங்க சார். என்னுடைய நீதியை நான் எப்படி பிடித்திருக்கிறேன்? கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் என் ஆண்டவருக்கு நான் தீமை செய்யல, என் ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணல, என் ஆண்டவருடைய நீதியை விட்டு நான் விலகலன்னு என் மனசு சொல்லும், என் இருதயம் சொல்லும், என் இருதயம் வாழும்.
தேவனுடைய பிள்ளைகளே, என் மனசு சொல்லுமா, நான் ஆண்டவருடைய நீதியை நான் விடல, நான் உத்தமமா நடக்கிறேன். உன் நண்பன் சொல்றது இல்ல, உன் மனசு சொல்லணும். உன் தாய் தகப்பன் சொல்லுகிறதல்ல, உன் இருதயம் சொல்லணும். உன் கூட வேலை செய்யறவங்க சொல்றது இல்ல, உன் இருதயம் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் உத்தமமா நடந்த ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்படி சொல்லுமானால் கர்த்தரும் சொல்லுவார், நல்லது உத்தமம் உண்மையமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்வார். நம்முடைய உத்தமத்தை நாம விடவே கூடாது. நல்ல குணாதிசயங்களை யாருக்காகவும் நாம விட்டு கொடுக்கவே கூடாது. உலக நீதி எல்லாம் குப்பை, ஆண்டவருடைய நீதி மட்டும்தான் அது விலையேற பெற்றது. அந்த நீதியிலே நம்ம நிலைத்திருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.